வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறையில் 2000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம் டேட் எப்போ, நம்ம கால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. இது ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தான் நானும் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது அதிகாரப்பூர்வ தகவல், ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட் ஃபார் த போஸ்ட் இன் சீரியல் நம்பர் 1, 2, 3, 4, 5 and 6 ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் 7 and 8 candidates who have selected civil engineering code number 101 and architecture code number 105 as paper 1 for written examination and for the post of serial number 16. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்டில், அதாவது சிவில் குறிப்பாக 30/6/2024 சரிங்களா, காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் அப்படின்னு அவங்க ஷெடியூல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் சிவிலுக்கு அது 30/6, அது நம்ம ஜூன் மாதத்தில் தான் இருக்கும். ஜூன் இறுதியில் தான் தேர்வு இருக்குது. அப்போ கால் டிக்கெட் எப்போங்க வரும் அப்படின்னா, ஒரு 10 days பிஃபோரே உங்களுக்கு கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ, அப்புறம் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோங்க. வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எதுவுமே தொடலை, ஒன்றுமே படிச்சுட்டு போகாததுக்கு. ஸோ ஏதாவது படிச்சுட்டு போனோன்னா ஓரளவு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் பண்ணுற அனலைஸில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சேனலில் அனலைஸ் பண்ணல. ஸோ யாருமே அதிக காம்படிஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தெருவுக்கு யாருமே அவ்வளோவா மெனக்கெட்ட மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணவங்களே ஒரு 50,000க்குள்ளே தான் இருப்பாங்க மாதிரி என்னோடய ஒரு ப்ரிடிக்ஷனாக இருக்குது. ஏன்னா ஸோ அந்தளவு ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்புறமே நிறைய பேர் ஒரு தயங்குற விஷயம், இது டெம்பரவரியா இல்லை பெர்மனன்ட் ஜாப்பா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. ஸோ ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. அப்போ நம்மளுடைய கணிப்பு என்ன, ஒரு ப்ரிடிக்ஷன் என்னென்னா, சாதாரண ஒரு டெம்பரவரி எடுக்கிறதுங்க எதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர், ஒரு ரூல்ஸு, ஒரு கம்யூனிட்டி வைஸாக போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப டெம்பரவரியாக தான் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு 100% நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த டெம்பரரியே 1 year 2 year தெரியாது சரிங்களா, அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. டெம்பரரி எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுவே பெர்மனன்ட் ஆகலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் வேலை இல்லாத சூழ்நிலை தான் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க தெரியும். ஆனால் கிடைச்ச வேலையை கிடைச்ச வாய்ப்பை தவற விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், ஒரு ஜட்ஜஸன் கூட சரிங்களா. அதனால் காம்படிஷன் கம்மி, ஓரளவு நீங்கள் எஃபோர்ட் போட்டு பாருங்கள், நீங்கள் வேலை அழகாக வாங்கி உட்காந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வரதை நம்ம அப்படி யோசிக்கலாம். முதல்ல நீங்கள் படித்து வேலைக்கு போனால் தானே நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு தெரியும். ஸோ நம்ம படிக்காமல் எக்ஸாம் எழுதலைன்னா எப்படி தெரியும் சரிங்களா. அதனால் எக்ஸாம் கூடிய விரைவில் வந்துருச்சு. என்ன ஒரு 27 daysல எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் ஓரளவு படிச்சுட்டு போய் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்ததை போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் 7 and சீரியல் நம்பர் 8 candidates having qualification of master degree in planning after completing UG degree in civil engineering and architecture and selected town planning சரிங்களா. ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா, சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் டவுன் பிளானிங் கோட் நம்பர் 104 இதுக்கு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதி, அது அடுத்த மாதம் 6ஆம் தேதி. அப்புறம் தமிழ் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா அது 30/6 சரிங்களா. இது பார்த்திங்கன்னா பேப்பர் 2 பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எண்டிலே வச்சிடுறாங்க, எல்லாத்துக்கும் காமனாக. ஆனால் அந்த சப்ஜெக்ட் பேப்பரை மட்டும் ஜூலை 6க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் 14 கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மாஸ்டர் டிகிரி இன் planning after completing UG degree in civil engineering and architecture shall write down planning code number 104 as paper 1 and paper 2 with diploma standard. ஸோ இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் எழுதுறவங்களுக்கு அதுக்குமே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்ட் டவுன் பிளானிங் கோட் 104 அது ஜூலை 6 தான். அப்புறம் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா 29/6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் 9, 10, 11, 12, 13 and 15
ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீரியல் நம்பர் 14 கேண்டிடேட் கேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமோ இன் சிவில் அண்ட் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சருக்கு வந்து சப்ஜெக்ட் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 29/6. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அது பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் பார்ட் பிக்கும் 29/6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 18 மேலே நீங்கள் உங்களுடைய கால் டிக்கெட் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துடும். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய காம்படிஷன் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் மெனக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பணி வாய்ப்பை பெறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு. அதனால் கொஞ்சம் மெனக்கிட்டு படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். இதே போல் தகவலுக்கு நம்ம அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.